ஹாய் வணக்கம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில வந்து ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க. அது பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃப், எக்ஸ், யாராக வேணாம்னு இருக்கலாம். ஸோ அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அண்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு மறுபடியும் உங்கள் கூட ரீஜாயின் பண்ணுவாங்களா, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ரீடிங்கை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஷஃபில் பண்ணி வச்சிட்டேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்போவே ஷஃபில் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஓகேவா. நம்ம இப்போ ரிவீல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா, நீங்களும் இல்லை உங்கள் பர்சனும் இந்த ரிலேஷன்ஷிப்காக வந்து நிறையா எஃபெக்ட் போட்டிருந்துருப்பீங்க ஓகேவா. எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருந்திருப்பீங்க. கிவ் அப் பண்ணியிருந்திருக்கவே மாட்டீங்க. ஒரு சைடில் கிவ் அப் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. இன்னொரு சைடில் வந்து எப்படின்னா ஹர்ட் ஆகிருந்திருப்பீங்க. போத் சைடும் வந்து ஹர்ட் ஆகிருப்பீங்க. நீங்களாச்சும் இல்லை உங்கள் பர்சன் 2 பேருமே வந்து அதிகமாக ஹர்ட் ஆகிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங் இருக்குன்னா, நீங்கள் ஏதோ ஒரு பவுண்ட்ரி போட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது. இல்லை உங்கள் பர்சனை வந்து ஒரு பவுண்ட்ரி போட்டு இருக்கலாம் ஓகேவா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களால நீங்கள் வந்து ஹர்ட் ஆகியிருந்திருக்கலாம். ஆனால் இனி வந்து உங்களால் அவங்க ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சில ஒரு விஷயத்துக்காக ஒரு பவுண்ட்ரி போட்ட மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் வந்து போத் சைடும் வந்து கிவ் அப் பண்ணாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. போத் சைடும் வந்து சம்திங் வந்து கிவ் அப் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் கிவ் அப் பண்ணல ஓகேவா. இந்த ரிலேஷன்ஷிப்னால நீங்கள் நிறையவே ஸ்ட்ரகிள் ஆகியிருந்திருப்பீங்க, காயப்பட்டிருந்திருப்பீங்க. ஆனாலும் வந்து நீங்கள் இன்னும் அதை விட்டு கொடுக்காம இன்னுமே போராடுற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் உங்கள் பர்சன் வந்து உங்களை பார்க்குறாங்க. அண்ட் சில பவுண்ட்ரிஸும் போட்டிருக்கீங்க. ஸோ போத் சைடு ஹர்ட் ஆகிருக்கிறீங்க. அண்ட் உங்கள் பர்சன் வந்து தெளிவாக இருக்காங்க, உங்களால் அவங்க மறுபடியும் ஹர்ட் ஆகிடக்கூடாது. ஸோ வந்து அதுக்கு நீங்கள் காயப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான சில மனநிலை வந்து அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது ஓகேவா. நான் இங்கே வந்து லவ்ங்கிற விஷயத்தை விட இங்கே கரியர் விஷயந்தான் நான் அதிகமாக பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப நொந்து போயிருக்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்களோட இன்டென்ஷன் இப்போ எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாகவே வந்து ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் எனக்கு தெரியுது. ஒர்க் அதில் தான் அவங்க ரொம்பவே வந்து எஃபெக்ட் போடுற மாதிரி எனக்கு தெரியுது. 24 ஹவர்ஸும் வந்து ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட்டட் பண்ணுறது, ஒர்க் மணி ஏர்ன் பண்ணுறது. ஸோ வேறு எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் அதிலேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான சில மனநிலையில் தான் இருக்காங்க. அவங்க இன்டென்ஷன் ஃபுல்லாகவே ஒர்க்கில் தான் இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. அண்டு அவங்க உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மேபி அவங்க உங்ககிட்ட வந்து சில ஒர்க் ஓரியன்டாக ஏதாவது அவங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருந்துருக்கலாம். அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்களும் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நான் என் ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன், நீயும் வந்து உன்னோட ஒர்க்கை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீயும் வந்து ஹார்ட் ஒர்க் போடு, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ பண்ணு. நானும் எனக்கு வந்து இப்போ ஃபினான்ஷியலாக வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னால நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கேன், ஹர்ட் ஆகிருக்கேன், நீயும் ஹர்ட் ஆகிருக்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க, மறுபடியும் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சில பவுண்ட்ரிஸ் வந்து போத் சைடு பவுண்ட்ரி போட்டு தான் இருக்கிறீங்க ஓகேவா. ஸோ இப்போ அவங்களோட இன்டென்ஷன் ஃபுல்லாகவே அவங்களோட கரியர் அண்ட் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, உனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நீ கண்டிப்பாக பண்ணு, அதில் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. அண்ட் நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரென்த்து தான் எதிர்பார்க்குறீங்க. 2 அவங்கக்கிட்ட இருந்து ஒரு அன்பு எதிர்பார்க்குறீங்க, ஒரு அரவணைப்பு எதிர்பார்க்குறீங்க, அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தாலும், அவங்க உங்ககிட்ட உனக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நீ பண்ணு அப்படிங்கிற விஷயம் உங்கள்கிட்ட சொன்னாலுமே வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட எமோஷ்னலாக கொஞ்சம் சப்போர்ட் எதிர்பார்க்க தான் செய்கிறீங்க. எமோஷ்னல் சப்போர்ட் அண்ட் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா,
ஒரு செக்யூர்டான ஒரு விஷயத்த நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் அண்ட் வந்து ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு எல்லாமே வந்து ஒரு ஃபாதர் நமக்கு என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்க சில விஷயங்கள், அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ போத்தோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, என்னதான் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசிக்கல, பழகல, ஒரு பவுண்ட்ரியோடு இருந்தாலுமே வந்து ஸ்டில் வந்து ஒரு ஹோப் இருக்க தான் செய்யுது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓரளவுக்கு நல்லதாக போகணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து ஹோப் இருக்க தான் செய்யுது. மேலாக வந்து ஃபீமேல் பர்சன் இந்த மாதிரி வேண்டலாம். எனக்கு ஃபீமேல் பர்சன் தெரியுது, அதனால அப்படி நான் சொல்கிறேன். ஃபீமேல் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்காக ரொம்பவே வந்து எஃபெக்ட் போடுற மாதிரி எனக்கு தெரியுது. மேபி மேல் பர்சன் கூட இருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சனால நான் அப்படி சொல்கிறேன். போத் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கல, வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் இன்னும் ஸ்டில் அந்த ஹோப்பை விடலை. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துராதா, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் சேர்ந்துராதா அப்படிங்கிற மாதிரி போத் சைடில் யாரோ ஒருத்தங்க வந்து ரொம்பவே வந்து வேண்டுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ உங்கள் எனர்ஜி இப்படி தான். தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது யாராக வேணால் இருக்கலாம். மதர், ஃபாதர், எக்ஸ், வேறு யாராச்சும். ஓகேவா? ஆக்சுவலாக சாரி டு சே, உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. அது மதராக இருக்கலாம், வேறு யாராச்சும் இருக்கலாம். அவங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குள்ள பாண்டிங் வந்து நல்லா தான் இருக்குது. பாஸ்ட்டில் வந்து ஏதாவது சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நடந்திருக்கலாம், இல்லைலாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்போது வந்து ஏதோ மாறிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஓகேவா? அண்ட் வந்து உங்கள் பர்சனே வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு மனநிலையிலே கிடையாது. சம்டைம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், அதாவது அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து நல்லா தானே இருக்குது, இதிலேயே வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள். அது யாராக வேணாலும் இருக்கலாம், மதர் இல்லை யாராக வேணாலும், எக்ஸ் சம்திங். ஸோ அவங்களுக்கும் இப்போது உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, நான் ஓரளவுக்கு வந்து நல்லா இருந்த மாதிரி தான் தெரியுது. மேபி அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் வந்து அவங்களும் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற பர்சன். அதாவது யாரோட கையையும் எதிர்பார்க்காம சுயமாக வந்து அவங்களே வந்து அவங்களோட தேவையை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு பர்சன் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் பர்சனுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. அவங்களோட தேவையை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க, அவங்களோட லைஃப்பை அவங்களே பார்த்துக்கிறாங்க. சம்திங் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்க இன்டென்ஷன் வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, இது மாறிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து ஏன்னா அவங்களோட மனசு வந்து ஒரு நிலையிலே இல்லை. ஒரு டைம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு நல்ல புரிதல் இருக்கும், இன்னொன்று டைம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு நல்ல புரிதல் இல்லை அப்படிங்கிற மாறிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ பாஸ்ட்டில் பிடிக்காமல் இருந்திருக்கலாம், இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அவங்களுக்கு, அதாவது உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து என்ன வேணும்னா, ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷன். ஒரு மதராக இருந்தால் அவங்க கூட ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணும், ஒரு நல்ல அன்பை பரிமாறி இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும். ஒருத்தர் வந்து புரிதல் வேணும். ஒருத்தங்களுக்காக இன்னொருத்தங்க வந்து என்ன மாதிரி எல்லா விஷயமும் வந்து பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். ஃபினான்ஷியலாக எல்லா விஷயமும் பண்ணணும். ஒருத்தர் என்ன தேவை இருக்குதோ அதெல்லாம் வந்து பூர்த்தி செய்யணும். ஒரு ஃபேமிலி எப்படி இருப்பாங்களோ, ஒரு ஹாப்பியாக இருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு அன்பு, அரவணைப்பு, ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த அன்பு கிடைக்கணும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கணும், எல்லாமே எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்காங்க. ஆனால் தேர்ட் பார்ட்டியை வந்து உங்கள் பர்சன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு கமிட்மெண்ட் சொல்கிறத விட எல்லா பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்களுக்கு இருக்காங்க. இது மதராக இருந்ததுன்னா, மதர் அப்படியே நம்ம விட்டுட்டு போக முடியாதுல்ல. ஸோ உங்கள் பர்சன் தானே அதை பார்த்துக்கட்டும். எல்லா பொறுப்பையும் வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். ஏன்னா நான் உன்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரி, நான் வந்து உன் அம்மா, நீ எனக்கான எல்லா தேவையும் நீ பண்ணிக்கணும். நான் எனக்கு என்னெல்லாம் தேவையோ நீ அதை பண்ணணும். எனக்கு மணி விஷயமா இருக்கட்டும், ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், நான் என்ன கேட்குறேனோ நீ வந்து
எல்லாமே பண்ணணும். இதே வந்து ஒரு எக்ஸாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வேறு யாராச்சும் இருக்கலாம். அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு ஒரு நீ வந்து என்னோடய ஹஸ்பண்ட், எனக்கும் உனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒரு அன்பை பரிமாறி இருக்கணும், நீ எனக்கு தேவையான நீ எல்லா விஷயமும் பண்ணணும், ஓகேவா? அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சன்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு உள்ள எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஓகேவா? ரொம்பவே வந்து ஓரளவுக்கு இப்போது முன்னாடி வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், சிச்சுவேஷன் மோசமாக இருந்திருக்கலாம். பட் இப்போது உள்ள எனர்ஜி படி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. ஏன்னா அவங்க பர்சனுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி ஏதாவது ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், ஓகேவா? அதனால வந்து இப்போ மறுபடியும் வந்து ஏதாவது பேசுகிறது, பழகிறது, ஓரளவுக்கு அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்க தான் செய்யுது. பாண்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசலாம், பழகலாம், இல்லை மறுபடியும் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேவா? ஏன்னா அந்த சிச்சுவேஷன் வந்து இன்னுமே நல்லா தான் இருக்குது. உங்கள் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே வந்து பண்ணுறாங்க. என்ன பண்ணால் என்ன நடக்கும்? ஏன்னா நான் ஃபஸ்ட்டே பார்த்தேன்ல, உங்கள் பர்சன் வந்து ஃபினான்ஷியல் கரியர் விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சன். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டியும் வந்து சுயமாக வந்து அவங்களுக்கு தேவையாக அவங்களே இப்போ பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. ஸோ மணியும் அட்ராக்ட் ஆயிரும், ஓகேவா? அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ அவங்களாலேயும் வந்து ஏதாவது சில ஹெல்ப்ஸ் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து கிடச்சிருந்துருக்கும். இப்போ ஓரளவுக்கு அந்த பாண்டிங் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ அவங்கள விட்டுட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு வந்து இது டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் வேணால் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இங்கேயே வந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஒன்று எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு, ஒன்று குயின் ஆஃப் கப்ஸ். 2 பேரில் நான் எதை பண்ணுறது? ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று எம்ப்ரஸ்னால் மதர் இருக்கலாம், இல்லைனா வந்து ஒய்ஃபாக இருக்கலாம். குயின் ஆஃப் கப்ஸ் வந்து நீங்களாக இருக்கலாம். 2 பேரில் நான் வந்து என்ன சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல, ஓகேவா? பட் சம் பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து வரலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நியாயங்கள் வந்து கிடைக்கலாம். ஸ்டார் கார்டு அகைன் வருது. ஏதாவது ஒரு சம் பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அங்குலம் பாண்டிங் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் சரி உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அங்கே பாண்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஹாப்பின்னு சொல்கிறதோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஃபேமிலி ஆகிட்டோம், மதர் ஆகிட்டாங்க, ஒய்ஃப் ஆகிட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். அவங்க பொறுப்பை நம்ம தான் ஏற்றுக்கணும், விட்டு கொடுத்து போகணும், கரெக்டான ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கணும் அப்படிங்கிற சில மென்டாலிட்டிக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவங்க மறுபடியும் எல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேவா? ஸோ பாசிபிலிட்டி வந்து இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு இருங்க. பட் சம்திங் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரலாம். இப்படியே இருக்கும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இது இப்போ உள்ள கரண்ட் எனர்ஜி. இது வந்து 1 மாதத்தில் மாறலாம், ஒரு 2 மாதத்தில் மாறலாம், ஓகேவா? ஸோ இதுதான் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள கரண்ட் சிச்சுவேஷன். உங்களுக்கு பொருந்தி இருக்கும்னு நினைக்கிறேன். பொருந்தாததை விட்டுருங்க. எது பொருந்ததோ அது மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத அப்படியே விட்டுருங்க, ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை ஃபாலோ பண்ணுற எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ டேக் கேர், பாய்.